அடுத்தது வந்து ரசம் வந்து ஜெயரசம் ஆக்குற ஒரு விஷயம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து முதல்ல ரசம் சுற்றி, அது நீங்கள் எந்த முறையிலனாலும் சுற்றி பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றி பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? நல்லா கண்ணாடி மாதிரி சுற்றி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது மேலே வந்து இந்த மாதிரி ஆடைப்படியும், இந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆடைப்படியும் இதை வந்து நம்ம நீக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா சுற்றி பண்ண ரசத்தை எடுத்துகிட்டு, ஈரம் இல்லாமல் இது மாதிரி ஒரு கண்ணாடியிலையோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் இது பண்ணிவிட்டு, நம்மளுடைய வெடியுப்பு ஜெயநீர் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருக்கோம்ல வெடியுப்பு ஜெயநீர், அந்த வெடியுப்பு ஜெயநீரை நல்லா தழும்ப இதில் ஊற்றணும். ஊற்றிட்டாமா? இதை இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து வெயிலில் நல்லா சுண்டாக காய வைக்கணும். சரியா? இப்போ இதுக்கு அளவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரசம் வந்து ஒரு 50 ml இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வெடியுப்பு ஜெயநீர் வந்து ஒரு 50 ml இருக்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அதாவது ரசம் அளவில். சரியா? அந்த அளவுக்கு ஊற்றினாலும் போதுமானது. அந்த மாதிரி 3 முறை இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணதை 3 முறை வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கணும். இதை அப்படியே வச்சு தூக்கி நீங்கள் பாட்டுக்கு வெயிலில் வச்சிட வேண்டியதான். வேறு ஒன்றும் பிரச்சனை, வேறு ஒன்றும் இதில் வேலை இல்லை. அதாவது ரசத்தை முதல்ல தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை நல்லா சுத்தி பண்ணுறோம். நான் ஒரு 250 கிராம் ரசம் எடுத்திருக்கேன். அதை சுத்தி பண்ணியாச்சு. ஏற்கனவே என்கிட்ட சுத்தி பண்ணி இருந்ததுனால நான் அதை உங்களுக்கு காட்டலை. ரசம் சுத்தி பண்ணுற முறை உங்களுக்கு தெரியும்னா செஞ்சுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரசம் சுத்தி பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முறையில் ரசத்தை சுத்தி பண்ணி எடுத்துக்கிறோம். சுத்தி பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு அந்த ரசத்தை ஒரு பவுலில் எதுலையாச்சும் கண்ணாடி பாத்திரத்துலையோ அதிலே ஊற்றிட்டு இந்த மாதிரி அதை வந்து இப்போ ஒரு 50 ml அந்த ரசம் இருக்குதுன்னா 50 ml வெடியுப்பு ஜெயநீர். வெடியுப்பு ஜெயநீர் இது ஜெயரசம் செய்ய போகிறோம். அதனால் அதுக்குள்ள முறை, இந்த முறை வந்து நீங்கள் புக்கில் இதிலெல்லாம் தேடினீங்கன்னா கிடைக்காது. இது வந்து எப்போவுமே ஒரு ரகசியமாக எல்லோரும் பயன்படுத்திட்டு வரக்கூடிய முறை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஜெயரசம் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற முறைக்கு வந்து நம்ம இப்போ கொண்டு போகிறோம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, வெடியுப்பு ஜெயநீர் ஊற்றியாச்சு. சரியா? ரசத்தில் வெடியுப்பு ஜெயநீர் ஊற்றியாச்சு. ஊற்றி இதை வந்து என்ன பண்ணுறோம்னா வெயிலில் காய வைக்க போகிறோம். அவ்வளோதான். வெயிலில் வச்சு நீங்கள் வந்து இந்த ஜெயநீர் ஃபுல்லாக சுத்தமாக காஞ்சு போகணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை திரும்ப திரும்ப நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் இதிலே சொல்லிடுறேன்.